அதிகாரமா? டாக்ஸியை போட்டா நீங்க கத்துவீங்களா? இல்ல இல்ல, நீங்க டாக்ஸியை போட்டா உங்களுக்கு தான் கத்த தெரியுமா? நாங்கெல்லாம் சொப்பி, இது எங்க கோர்ட்டு, நாங்க கத்துறோம், அது கோர்ட்ல கேட்டுக்கிட்டோம். தனது கட்சிக்காரர்களுக்காக நீதிமன்ற வளாகத்தில் வைத்து போலீசாரிடம் சத்தம் போட்டு சட்டம் சொன்ன வழக்கறிஞர் சுரேஷ் இவர்தான். புரிஞ்சா? இந்த சில்லறைங்க எல்லாம் பேசக்கூடாது. அப்படி சில்லறைங்க பேசினா நான் பேசுவேன், சில்லறைங்க பேசினா நான் பேசுவேன். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு சொந்தமான காரை 3 லட்சம் ரூபாய்க்கு விற்று மோசடி செய்ததாக கமலக்கண்ணன், ஃபெரோஸ்கான் ஆகிய இருவரை கைது செய்த போலீசார் அவர்களை ஆஜர்படுத்துவதற்காக நீதிமன்றம் அழைத்து வந்திருந்தனர். அப்போது அவர்களிடம் பேச்சு கொடுத்த வழக்கறிஞர் சுரேஷ் என்பவர் இருவரில் யார் தப்பு செய்தது என்று சின்சியராக கேட்டுக்கொண்டிருந்தார். இல்லை இல்லை, நீ தப்பு பண்ணியா? நீ ஆனால் தப்பு பண்ணி சாப்பிட்டியா? மற்றவனாலும் வந்து உள்ளத்துக்கு 500,000 சம்பாதிச்சிட்டோம். எனக்கு நல்லாவே தெரியும் யாரெல்லாம் என்னென்ன வாங்கிக்கிறாங்கன்னு தெரியும். நீ அந்த மாதிரி வாங்கி சம்பாதிச்சிருக்க. இல்லை இல்லை, டேய் அவர் மேலே எதனா தப்பு இல்லையா? அவர் மேலே எதனா தப்பு இல்லை? நீ தானே தப்பு பண்ண. தப்பு பண்ணா அவனும் சேர்ந்தா இல்லை, இவர் மேலே எதனா தப்பு இல்லைதா? எக்ஸாம் டேய் என்ன பண்ண. இதனை பாதுகாப்புக்கு வந்திருந்த காவலர் ஒருவர் பேசக்கூடாது என்று சொன்னதால் உக்கிரமான வழக்கறிஞர் அவரை கடுமையான வார்த்தைகளால் திட்டி மிரட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நான் விடுற மாதிரி கிடையாது, நான் விடுற மாதிரி கிடையாது, நான் மட்டும் நான் பேசுகிறேன். சொல்லிட்டீங்களா இல்லையா? சொல்லிட்டீங்களா? நீங்க தானே போட்டு நான் பேசுகிறேன். சரி இருங்க, அம்மாட்ட பேசிக்கலாம், அமைதியா இருங்க. இருங்க, என் கிளையண்ட் கூட பேசுறதுக்கு கூட நீங்க பேசுங்க, பொறுமையா பேசுங்க. பொறுமையா பேசுறதுக்கு இவங்க ஓபன் கத்துனீங்கன்னா எப்படி உங்களுக்கு தான் அதிகாரமா? டாக்ஸியை போட்டா நீங்க கத்துவீங்களா? சரி அவங்க இல்ல இல்ல, நீங்க டாக்ஸியை போட்டா உங்களுக்கு தான் கத்த தெரியுமா? நாங்கெல்லாம் சொப்பி உட்காந்து நீங்க போறதுக்கு எஃப்ஐஆர் போட்டு யாரோ ஆட்சி ஓனர் எங்கேயோ ஒருத்தர் உட்காந்துருப்பாங்க, எவனோ ஒருத்தர் வீட்டுல இருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு வருவீங்க. அதுதான் அம்மா வந்தா நீங்க உங்களுக்கு என்ன பேசுங்க. அது நான் பேசணும்னா மத்தவங்க எல்லாம் கவனிச்சு. அதனால சரி, புரிஞ்சா? இந்த சில்லறைங்க எல்லாம் பேசக்கூடாது. உடன் வந்த போலீசார் சமாதானம் செய்த போதும் அடங்க மறுத்த சுரேஷ் தனது குரலை உயர்த்தி சத்தம் போட்டார். கோர்ட்டில் இப்படித்தான் பேசுவேன் என்று அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். இது எங்க கோர்ட், இது எங்க கோர்ட், நாங்க கத்துறோம், அது கோர்ட்ல கேட்டுக்கிட்டோம். கேளுங்க, நாங்க கேட்டுக்கிறோம். நீங்க இங்க சொல்லக்கூடாது. அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. இது எங்களோட, நாங்க நீங்க கேக்குறீங்க. பப்ளிக் ஏரியா அப்படியா? அப்படியா? இதையடுத்து காவலர் அளித்த புகாரின் பேரில் வழக்கறிஞர் சுரேஷ் மீது போலீசாரை பணி செய்ய விடாமல் தடுத்தது, ஆபாச வார்த்தையால் திட்டுவது, கொலை மிரட்டல் விடுத்தது உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் திருப்பத்தூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் திருநாவுக்கரசு.